வெல்கம் டு நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. ஸோ நேற்று வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இருந்து நமக்கு ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 நீட் பிஜிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்துல இருந்து 3 மணில இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க நீட் பிஜி எழுதக்கூடிய டாக்டர்ஸ் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 5+ இயர்ஸ், அதாவது 5 வருஷத்துக்கு மேல நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து அவைலபிள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் அண்ட் நீட்டோடைய அப்ளிகேஷன் அண்ட்ல த்ரோ அவுட்டா வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்க சீட் எடுக்கிற வரையும் வந்து நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகி இதுவரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்ல காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நீடர் இருந்துச்சு, கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நீடர் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி வந்து இப்போ நம்ம நீட் எக்ஸாம்ஸோடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து nationalboard.edu.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இதுல எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, இதுல நீட் பிஜி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 2024 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், அப்ளிகேஷன் லிங்க், யூசர் மேனுவல், ரிசல்ட். ஸோ இதுல அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இதை ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலா வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், இமேஜ் எப்படி அப்லோட் பண்றது அதற்கான ஒரு பிடிஎஃப், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ண அந்த நீட்டோடைய அப்ளிகேஷன் பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க, யூசர் மேனுவல் சொல்லிட்டு இருக்கும். இதுல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க், அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் டு லாகின்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் அப்பதான் புதுசா ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னா டு ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ்ன்னு போட்டு இது வந்து நமக்கு இது நேஷனல் போர்டில் விட்டு அந்த நோட்டீஸ், இதுல கீ டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இது ஆக்சுவலி என்னன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அப்ளிகேஷன் வந்து நேற்று 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ளோசிங் டேட் வந்து 6 மே 2024 11:55 வரையும் அவைலபிளா இருக்கும். எடிட் விண்டோ ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 10ல இருந்து 16ஆம் தேதிக்குள்ள அதை எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் இமேஜ்ல ஏதாவது வந்து எடிட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃபைனல்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டேட் கொடுப்பாங்க. அதுல வந்து 28 மேல இருந்து ஜூன் 3க்குள்ள திருப்பி வந்து அந்த போட்டோ வந்து ரெக்டிஃபை ஆகுறது ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா ஒரு எடிட், அதாவது இமேஜ்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ அந்த டேட் அவங்க சொன்ன டேட்ல வந்து அந்த இமேஜ்ல கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் அந்த டேட்ல. அதை நீங்க வந்து சரியா போட்டோ, சைனு, தம்பு இம்ப்ரெஷனை வந்து ஜூன் 7ல இருந்து 10 ஜூனுக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ போட்டோ, சைனு, தம்பு இம்ப்ரெஷனையே வந்து செக் பண்றாங்கன்னா எதுவும் மிஸ்டேக்ஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ஜூன் 18ஆம் தேதி இஸ்யூ பண்ணுவாங்க. எக்ஸாம் ஆல்ரெடி தெரியும் 23 ஜூன், ரிசல்ட் வந்து 15. ஓகேவா, ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு இருக்கா, இதில் கீழே போட்டிருக்காங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். சண்டே தவிர மற்ற எல்லா டேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணது பார்ப்போம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். டு ரெஜிஸ்டர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போவோம். ஸோ இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்களுக்கு இது தெரியலனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஐ எம் an applicant, நான் அப்ளிகன் அப்படின்னா அப்ளிகன், இல்ல நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரையோ இல்ல வேற யாரையோ வச்சு நீங்க வெளியே யாராவது தெரிஞ்சவங்க வச்சு பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ எம் an agent சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸோ இதுல வந்து கேண்டிடேட்டோடைய நேம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு 2 தடவை வந்து டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்துக்கோங்க. அதுல முக்கியமான ஒன்று டு நாட் ப்ரிஃபிக்ஸ், அதாவது டாக்டர்ஸ், மிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரிஃபிக்ஸ் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தெளிவாக போட்டிருக்காங்க.
உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. டாக்டர்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ண ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஜெண்டர் ஃபீமேலா மேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா, நேஷ்னாலிட்டி நீங்கள் இந்தியனா இல்லை என்ஆர்ஐயா, ஓவர்சீஸ் ஓசிஐபிஓவா இல்லை நான் ஓசி ஃபாரின் சிட்டிசனா அதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டரி. ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ரீஎன்டர் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு 2 ஓடிபி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ஓடிபி, அதை கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும், நீங்கள் கொடுத்த நம்பருக்கு அதை கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்துருங்க. ரெண்டாவது உங்களுடைய இமெயில், அதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வேலிடேட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக ஃபைனலாக வந்து வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, ஸோ அந்த அக்ரியை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைனல் அக்ரி டிக்ளரேஷன் கீழே அக்ரி கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு கேப்ஸா இருக்குது பாருங்கள். இந்த கேப்ஸாவை டைப் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ப்ரிவியூ, இன்னொன்று ரீவெரிஃபை. ப்ரிவியூன்றதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்குன்றதை ஒன்ஸ் என்ஷூர் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது ஒரு ஸ்டெப், இது முடிஞ்சு. ஓகே, இதில் முக்கியமானது நீங்கள் அக்ரியில் அந்த அக்ரி டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கேப்ஸா கொடுத்ததுக்கப்புறம் ரீவெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் ஒரு செக்லிஸ்ட் மாதிரியா வந்து நீங்கள் கொடுத்தெல்லாம் கரெக்டான்றத மறுபடியும் வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வந்துடும். இமெயில் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸில் டிக் அடிக்கணும். கேண்டிடேட் நேம் செக் பாக்ஸில் அந்த ஆறு டீட்டெயில்ஸும் கரெக்டா அப்படின்றத மறுபடியும் ரீவெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரிவ்யூ பார்க்கணும், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று வரும், கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இதில் மெயினாக வந்து ரிலிஜன், அப்புறம் உங்களுடைய பர்த் பிளேஸு, அப்பா நேமு, அம்மா நேம், அதாவது ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் கொடுத்துருங்க. இதில் முக்கியமான ஒன்று இந்த கேட்டகிரி, இந்த ஆல் இந்தியா கோட்டா 50% கோட்டா நீங்கள் வந்து போகும்போது இப்போ நீங்கள் ஓவரால் ஆல் இந்தியா பொறுத்தவரை, இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ஆல் இந்தியா லெவலில் தான் நடக்குது. இதில் வந்து நமக்கு 4 கேட்டகிரி தான் வரும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்டு ஜென்ரல், இந்த 4 கேட்டகிரி தான் வரும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி இன்கம், ஸோ இன்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா 8 lakhs பிலோ 8 lakhs அதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் கிட்ட இருந்து இ-சேவை மையம் மூலயமா வந்து வாங்க முடியும். ஸோ இந்த ஓபிசி கேட்டகரி கொடுக்குறீங்கன்னா இந்த ஓபிசி கேட்டகரியோட பெனிஃபிட் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையும் ஆல் இந்தியா கோட்டாவில் மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸ்டேட் கோட்டா பொறுத்தவரையும் வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டாக இருந்தாலும், இப்போ தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகரி அந்த மாதிரி தான் வருவீங்க. இதே இது ஆல் இந்தியா லெவலில் போகிறப்ப நீங்கள் ஓபிசி அந்த பேக்வர்ட் கிளாஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிசியாக இருக்கணும், பிசிஎம்மாக இருக்கணும், எம்பிசிஆர், அந்த 3 கேட்டகரியும் அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயர் அண்டு கிரிமி லேயர். ஸோ யாரெல்லாம் ஓபிசி என்சிஎல்லையோ, யாரெல்லாம் வந்து ஓபிசி கிரிமி லேயர் அதாவது சிஎல்ல வருவீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓபிசி என்சிஎல் வந்து ஸோ யாருன்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து அதாவது 8 lakhs பிலோ தான் இருக்கணும். அதாவது ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs பிலோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரியா நீங்கள் அக்ரியில் அக்ரி பண்ணி ஸோ ஒரு விவசாயம் பண்ணி அதில் வரீங்கன்னா அந்த இதை கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டாங்க, இன்கம்மை தான் கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஓபிசி பற்றி தனியாக இண்டிவிஜுவலாக நான் ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இதில் போட்டால் வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ ஓபிசி பற்றி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs அதுக்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அவங்க மட்டும்தான் அந்த ஓபிசி என்சிஎல்குள்ளே வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் பிடபிள்யூடி கோட்டா வந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க.
அதே மாதிரியே ஏஎஃப்எம்சி அந்த கேட்டகரியில இப்ப மிலிட்ரி கோட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த கோட்டா உங்க கையில இருக்கு. நீங்க ஏஎம்சிக்கு இது ஏஎஃப்எம்சிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல முக்கியமானது ஐடென்டிபிகேஷன் டீடைல்னு சொல்லிட்டு வரும் அடுத்த ஸ்டெப். இதுல வந்து 4 டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அதோடைய கார்டு ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு எஸ் கொடுத்துட்டு பேன் நம்பர் கொடுத்துருங்க. லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸ் கொடுத்துட்டு லைசன்ஸ் உடைய வேலிடிட்டி கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? எஸ் இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இன்னொன்று வந்து மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1 ஆன் ஃபேஸ். ஃபேஸ்ல வந்து ஏதாவது வந்து ஒரு அடையாளத்துக்கு. ஸோ ஓகேவா? ஏன்னா இந்த இது மெயினாக எதுக்கு கேட்குறாங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதும் போது ஏதாவது ஆள்மாறாட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ரீசனுக்கு தான் அது கேட்குறாங்க. ஸோ ஆன் ஃபேஸ் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே கொடுங்க. அதே மாதிரியா உடம்புல ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் 2 மார்க் கேட்குறாங்க. ஒன்று வந்து முகத்தில், ரெண்டாவது வந்து உங்களுடைய பெர்த் மார்க், அது பாடி மார்க், அதாவது உடம்புல ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அடையாளத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சனல் டீடைல்ஸ் ஓவராலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் டீடைல்ஸ். கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்ல வந்து உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இது ரெண்டையும் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆஸ் பர் ஆதார் கார்டே நீங்க இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கரெக்டான அட்ரஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா ப்ரூஃப்ல இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. கரஸ்பாண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்கு பாருங்க. இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா மேல இருக்க அந்த இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஸோ ஃபெச் பண்ணி இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். கொடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, 2 ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். பர்சனல் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எதெல்லாம் முடிச்சோமோ அது கிரீன் கலர்ல வந்துடும். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். குவாலிஃபிகேஷன்ல என்னென்ன வரும்னா உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ், எம்பிபிஎஸ் டீடைல்ஸ், இது இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ், மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதுல வந்து அகடமிக்ல நீங்க வந்து 10th and 12th எங்க முடிச்சீங்க, எந்த ஸ்டேட்னா உங்களுடைய ஸ்டேட்டை நீங்க கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கர்நாடகானா கர்நாடகா, ஆஸ் பர் நீங்க எந்த ஸ்டேட்ல முடிச்சீங்கன்னா அதுபடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ் எங்க முடிச்சீங்க, எந்த ஸ்டேட்ல கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த சிட்டில முடிச்சீங்க, யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டியா இல்லை வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட் யூனிவர்சிட்டியா இல்லை பிரைவேட் யூனிவர்சிட்டியா நான் கொடுத்துட்டு அந்த காலேஜ் நேமு நீங்க எப்போ வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ கரண்டா வந்து 2023ல இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எஸ், அதாவது பண்ணிக்கிறீங்கன்னா நோ கொடுத்துருங்க. கம்ப்ளீட் பண்ணா எஸ் கொடுத்துட்டு என்ன எந்த சிட்டில பண்றீங்க, எந்த காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்றீங்க, எப்போ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் டேட் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடியும் அப்படின்றத கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தாலும் சரி, நோ கொடுத்தாலும் சரி. ஓகேவா? எஸ்னா கம்ப்ளீட் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணவும் கொடுக்குறது, நோனா அதோடைய டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். இப்போ வந்து நீங்க கரண்டா இன்டர்ன்ஷிப் பண்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இன்டர்ன்ஷிப் கரண்டா பண்ணி இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்குலாம் ப்ரொவிஷனலா நிறைய பேர் நம்ம கிட்ட அப்ளை பண்ணவங்களே வந்து ப்ரொவிஷனலா வாங்கியிருக்காங்க. ப்ரொவிஷனல் வாங்கிட்டீங்கன்னா அதோடைய நம்பர் இருக்கும் அதுல. ஸோ அந்த டிஜிட் நம்பரை கொடுத்துட்டு எந்த கவுன்சில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் இயர் இந்த 3 மார்க்கை வந்து இண்டிவிஜுவலா அதோடைய பர்சன்டேஜ் உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணி ஓவராலா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துறீங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாம் சேர்த்து எவ்வளவு வந்து நீங்க எடுத்துறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றது இது உங்களுக்கு தெரியும். டிபோர்ட்டர் ரஸ்டிகேட்டட் டியூரிங் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கும்போது டிபோர்ட்டரா ரஸ்டிகேட் ஆயிடுச்சுன்னா அது எஸ்என்எஸ் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி இது எல்லாருமே வந்து நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதை ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அந்த எக்ஸாம் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கும்போது எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதை கொடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் நீட் எழுதிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸா ரிப்பீட்டர்ஸ் டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நான் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 3 ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பர்சனல் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். இது 3மே பண்ணனால நமக்கு கிரீன் கலரை காமிச்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த சென்டருடைய டெஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கா,
ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட், இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் மதுரைனா மதுரைன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர் எல்லா ஊருமே வரும். ஸோ முக்கியமான அந்த சிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் உங்களுடைய சிட்டிஸ் நியரஸ்டாக எதுவும். ஓகே, இப்போ வந்து நம்ம 4 ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பர்சனல் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் சிட்டி அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4மே கிரீன் கலர் ஆயிடுச்சு. இப்போ டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட், டிக்ளரேஷன், அவ்வளோதாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரையும் வந்து நமக்கு 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ காப்பி. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து 2 விதமாக அப்லோட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்போ இல்லை நீங்கள் மேக்ஸிமம் லேப்டாப் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லை பிசியில் உங்களுக்கு வெப் கேம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லைவாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும். 2 ஃபோட்டோ. ஒன்று நீங்கள் லைவாக இப்போ இருக்கீங்க, லைவாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை ஆன் டைம் நீங்கள் ஃபோட்டோவை வந்து கேப்சர் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இது 2ஐயும் அப்லோட் பண்ணோம். ஆஸ் யூஸ்வல் அதுக்கப்புறம் உங்களுடைய சைனு, தம்பு இம்ப்ரெஷன், லெஃப்ட் விரலுடைய தம்பு இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷனல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் கூட ஓகே. இன்டர்ன்ஷிப் இப்போ கரண்டாக பண்ணிக்கிறவங்க ஆல்ரெடி முடிச்சவங்க கண்டிப்பாக இந்த மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணிருங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் காட்டுது. ஓகேவா? ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த இதில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல. அவ்வளோதாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 செக் பாக்ஸ் இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்து ப்ரிவியூ, பேக், சப்மிட். ப்ரிவியூ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். பேமெண்ட் கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஸ்டெப்பு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது